Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இது உண்மையாலுமே பழைய பென்ஷன் ஸ்கீம் தானா? இதுல என்ன சார் பிரச்சனை இருக்கு, என்ன சிக்கல் இருக்கு? பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து விட்டது போல ஒரு மாயை, ஒரு பிரமையை உருவாக்குகிறார். ஓகே, அது கிடையாது. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பணியாளருடைய கான்ட்ரிபியூஷனே கிடையாது. ஆமா, எதுவுமே அளிக்க மாட்டார். ஆனால் இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, அவர் வந்து பணியாளர் அவர் அந்த 10% தொடர்ந்து வழங்கி கொண்டே இருப்பார். ஒரு 1.5 லட்சம் ஊதியம் பெறாருன்னா 75,000 தரேன்றாங்க. 75,000 × 12 போடுங்க, 9 லட்சம் வருஷத்துக்கு கிடைக்கும். ஆனால் வட்டியாக எடுத்து பார்த்தீங்கன்னா 80 லட்சம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே இருக்குது. அவருடையதும் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷனும் 80 lakhsக்கு போட்டிங்கன்னா 8 7 56 ஒரு 6 லட்சத்துக்கு அது வட்டியே இருக்குது. அதனால் புதுசாக என்ன கொடுத்துட்டாங்க? புதுசாக ஒன்றும் கொடுக்கலையே. நீங்க சொல்றதை பார்க்கும்போது சிபிஎஸ்ஐ விட யூபிஎஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனா தெரியுற மாதிரி ஒரு சித்திரம் தெரியாது. இதை விட அது பெட்டர். ஓபிஎஸ் இஸ் தி பெஸ்ட். ஓகே, என்பிஎஸ் என்பது வந்து உத்தரவாதமே கிடையாது. ஓகே, இப்போ ஒரு 75,000 ஒருத்தருக்கு மாச பென்ஷன் வருது. இவரோட கணக்கில் வந்து ஒரு 20-30 லட்சம் இருக்குன்னாக்கா அதுக்கு வட்டியை போட்டிங்கன்னா ஒரு 25,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 75,000 பென்ஷன் இந்த 25 கழிச்சிட்டிங்கன்னா அவருக்கு உண்மையான பென்ஷன் 50,000 தான், நாட் 75,000. அந்த 25,000 இன்ட்ரெஸ்ட். இதே வந்து 75 ஓய்வூதிய பழைய ஓய்வூதியத்தில் வாங்கிட்டு அது மொத்தமாக அவருக்கு பென்ஷன் தான். இதுதான் இந்த டிஃபரன்ஸ். 20-30 வருடங்கள் இருந்தால் பணிபுரிந்தால் முழுமையான ஓய்வூதியம் என்கிறார். அதாவது ஒருவர் வந்து ஓய்வு பெருங்காலத்தில் 1 லட்சம் ரூபாய் ஊதியம் பெறுகிறார். அதில் பாதி 50,000 ரூபாய். எப்போ அவருக்கு 50,000 பென்ஷன் கிடைக்கும் என்றால் அவர் 30 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கணும். 30 ஆண்டுகள் பணிபுரியாமல் 20 ஆண்டு தான் பணிபுரிந்திருந்தார்னா 2/3 32,000 வந்து பென்ஷன் கிடைக்கும். அவருக்கு 50,000 கிடைக்காது. நியூ பென்ஷன் ஸ்கீம், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமில் கிராஜுவிட்டி உண்டு. ஓகே, தமிழ்நாட்டில் ஏன் கிடைக்காம போச்சு அவங்களுக்கெல்லாம்? இப்போ அவங்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா இவங்க அந்த பிஎஃப்ஆர்டியில் சேராதனால அந்த கேள்வியே எழலை. ஓகே, அனைத்து மாநிலங்களிலும் மத்திய அரசு அலுவலகங்களிலும் பணிபுரிந்தவர்களுக்கு கிராஜுவிட்டி என்பது ஒரு வருடத்திற்கு அரை மாத சம்பளம். 33 வருடங்களுக்கு 16 தடவை 16.5 times ஆஃப் த மந்த்லி பே இஸ் கிவன் அஸ் கிராஜுவிட்டி. அது இங்கே இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே ரிட்டையர் ஆகி போயிட்டாங்கல்ல. ஆமாம், இப்போ 50,000 பேர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போ வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்? இப்போ 1/1/2026 ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பென்ஷன் வாங்கின ரிட்டையர் ஆனவருக்கு வந்து அவர் 30 லட்சம் 40 லட்சம் கையில் வாங்கியிருப்பார். இவருக்கு வந்து பென்ஷன் வரப்போகுது. என்ன ஒரு சமமற்ற தன்மை இருக்கிறது. ஒரு பெரிய ஏமாற்றம் நம்ம எடுத்துக்கலாம். அரசு ஏமாற்றினாங்கன்னு சொல்ல மாட்டோம். அவங்க வந்து இதுதான் ஸ்கீம்னு கொடுத்துருக்காங்க, நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல, ஏமாந்துட்டோம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மீனம்பாக்கம் ஜெயின் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் திருமிகு CR ரவி அவர்கள் நம்ம இணைந்துள்ளார். வணக்கம் ப்ரொஃபசர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு TAPS தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த பென்ஷனை பொறுத்த வரைக்கும் 23 ஆண்டுகள் அரசு ஊழியர்கள் மிக கடுமையான போராட்டமெல்லாம் பண்ணியிருக்காங்க. திமுக கடந்த ஆட்சி காலத்திலையும் அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுத்தீங்க. அதன் காரணமாக அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த MK ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஆட்சிக்கு வந்த பிறகும் அந்த கோரிக்கையை மறந்துட்டாங்க. அதன் பிறகு வந்து ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே நீங்கள் வந்து மிக கடுமையான போராட்டம், அரசோடு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி நாங்கள் வந்து ஒரு பழைய பென்ஷன் ஸ்கீமை மீண்டும் கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை எல்லாம் பெற்றது. ஆனாலும் உள்ளுக்குள்ளே சிக்கல் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது. உங்களை போன்ற பலரும் வந்து இதுக்குள்ளே ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது, இது வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இது உண்மையாலுமே பழைய பென்ஷன் ஸ்கீம் தானா? இதில் என்ன சார் பிரச்சனை இருக்குது, என்ன சிக்கல் இருக்குது, கவர்மெண்ட் எங்கே அட்ரஸ் பண்ணுறதுல கோட்டை விட்டாங்க? சரியான கேள்விதான். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள டாப்ஸ் தமிழ்நாடு உறுதி செய்யப்பட்ட ஒரு பென்ஷன்ஸ் ஓய்வூதியம் என்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துள்ளார்கள். ஆனால் அதற்கு முன்னால் எனக்கு தெரிந்து பென்ஷன் என்றால் என்ன என்பதை அடிப்படையாக தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். பென்ஷன் என்பது
கருணைத் தொகை அல்ல. ஒரு நிர்வாகமோ ஒரு அரசோ பணியாளருக்கு அவர்கள் தானாக தங்களுடைய ஸ்வீட் வில் என்று சொல்வார்களே அவ்வாறு கொடுப்பதல்ல. அவர் பணிபுரிந்த காலத்தில் அவருக்கு கொடுபடாமல் போன ஊதியமே ஓய்வூதியம் என்பது. ஒரு பணியாளர் தான் பணியில் இருக்கும் காலத்தில் 25-30 ஆண்டுகள் அந்த நிறுவனத்திற்காகவும் அரசுக்காகவும் தன்னுடைய நேரத்தையும் பொழுதையும் வாழ்நாளை செலவு பண்ணிய காரணத்தினால் அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால், நான் ஓய்வு பெறும் காலத்தில் நான் எந்த ஒரு வாழ்க்கை தரத்தை நான் இருந்தேனோ அந்த தரத்தில் ஓரளவாவது எனக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவருக்கும் இருக்கும். இதனை கருத்தில் கொண்டுதான் ஓய்வூதியம் என்பதே நிர்ணயிக்கப்பட்டது அந்த காலத்தில். இதனை சுப்ரீம் கோர்ட் கூட பல தீர்ப்புகளில் இதனை கோடிட்டு காட்டியுள்ளது. எனவே இதுதான் ஓய்வூதியம் என்பது. எனவே அரசு அல்லது நிர்வாகம் தான் எப்பொழுது கொடுப்போம் என்ன கொடுப்போம் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. இது கொடுபடாமல் போன ஊதியமே ஓய்வூதியம் என்பதுதான் அதனுடைய கூறு. ஓகே சார், குறிப்பாக இந்த பழைய பென்ஷன் ஸ்கீமில் வந்து எப்படி வந்து பென்ஷனை கால்குலேட் பண்ணி கொடுத்தாங்க, அதே போல் டிஏபிஎஸ்ல எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எங்கே சார் சிக்கல் இருக்குது, எங்கே பிரச்சனை இருக்குது? இதில் இப்போது 3 விதமான பென்ஷன்கள் வந்துள்ளன. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பழைய ஓய்வூதிய திட்டம். இடைப்பட்ட காலத்தில் புதிய பென்ஷன் திட்டம், அதாவது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஸ்கீம் சிபிஎஸ், ரெண்டும் ஒன்று தான். சென்ற 2 ஆண்டுகளாக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள யூபிஎஸ், ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் என்பது 3. இப்பொழுது 4வது வந்துள்ளது. இதற்கு இடையில் ஆந்திராவில் மட்டும் ஒரு கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம், யூனிஃபைடு கேரண்டி ஜிஎஸ்ன்னு வரும், அல்ல கேரண்டீடு பென்ஷன் ஜிபிஎஸ்ன்னு சொல்வார்கள், அவ்வாறு ஒன்று வந்துள்ளது. எனவே பல்வேறு விதமான ஓய்வூதிய நிலைகள் உள்ளன. இதில் பழைய ஓய்வூதியம் என்பது என்னவென்றால், நாம் நாடு சுதந்திரமடைவதற்கு முன்பாகவிருந்தே சிவில் சர்வீஸில் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த ஊதியம் எவ்வாறு கணக்கிடப்படும் என்றால், அவர் பெற்று வென்ற ஊதியத்தில் ஒரு தொகையை பாதியே கொடுக்கப்படும். அவ்வாறு கொடுக்கப்படுவது தான் ஓய்வூதியம் என்பது. அந்த ஓய்வூதியம் கணக்கிடுகையில் எவ்வாறு அந்த 50% கணக்கிடுவது என்பது பார்க்கும்போது எந்த ஊதியத்தில் என்று பார்த்தால் அடிப்படை ஊதியத்தில், பேசிக் பே. அதில் அகவிலைப்படி அதற்கெல்லாம் இடமே கிடையாது. பேசிக் பேல பாதி கொடுக்கணும். அந்த பேசிக் பே என்பது வந்து ஓய்வு பெற்றபோது அவர் பெற்ற ஊதியம் அல்ல, 3 ஆண்டுகளாக என்ன ஊதியம் பெற்றாரோ அதில் சராசரியை எடுத்து அதில் பாதி என்று இருந்தது. இதனை 1979 மாற்றி அமைத்து லிபரலைஸ்டு பென்ஷன் ஸ்கீம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். அதன்படி அந்த 3 ஆண்டு காலத்தில் பல்வேறு காரணிகளால் ஊதியம் குறையலாம். எனவே அதனை மாற்றி லிபரலைஸ்டு என்று வரும்பொழுது அதில் இறுதியாக பெற்ற ஊதியம் அல்லது 12 மாதத்திற்கு உண்டான சராசரியை எடுப்பதாக கணக்கில் எடுக்கப்பட்டு 1/4/79 பின்னர் ஓய்வு பெற்றவர்களுக்கு தான் என்ற ஒரு நிலை வந்தபோது அன்றைய நாளில் டிஎஸ் நக்கரா என்பவர் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் தான், அவர் அதை வழக்குக்கு தொடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்று முன்னர் 1/4/79 முன்னர் ஓய்வு பெற்றவர்களுக்கும் அந்த ஓய்வூதியம் பொருந்தும் என்று அது ஒரு ஆணை பெறப்பட்டது. அன்றைய நாளிலிருந்து பின்னர் ஒரு சூழல் வரும் வரையில் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் தான் அமலில் இருந்தது. இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் வேறு சில முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், பணியாளர்கள் தாங்கள் சம்பளத்திலிருந்து எதுவுமே அரசுக்கு செலுத்த வேண்டியதில்லை, பிடித்தமும் கிடையாது. அரசு இதனை ஒரு நலத்திட்டமாக, மக்கள் நலத்திட்டமாக, பணியாளர் நலத்திட்டமாக, வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்வார்கள், அந்த அடிப்படையில் தான் இந்த ஓய்வூதியமே 50% நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது பழைய பென்ஷன்ல வந்து எம்ப்ளாயி எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் தேவையில்லை, கவர்மெண்ட் தான் கான்ட்ரிபியூஷன். கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் கூட கிடையாது. ஆண்டு அவர்களுடைய பட்ஜெட்டில் நிதியை ஒதுக்கீடு செய்து அவர்கள் கொடுத்து விடுவார்கள். இவருடைய பங்கே கிடையாது, இவருக்கு அது அப்படியே வரும். இதுதான் இது போக அந்த அவருக்கு நிர்ணயிக்கப்படுகிற ஓய்வூதியத்தில் 1/3 பங்கை அவர் வந்து ஒப்பளிப்பு செய்து பெரும் தொகையை, மொத்த தொகையோடு பெறலாம். 15 ஆண்டுகள் கழித்து அந்த பிடித்தம் செய்யப்பட்டது நிறுத்தப்படும். இதெல்லாம் உண்டு. இது போக கிராஜுவிட்டி என்பது பணிக்கொடை. இந்த பணிக்கொடை தான் வந்து நான் பணி செய்ததுக்கான பரிசு. அதை நாம் ஓய்வூதியத்தோடு இது பண்ணி ஒப்பிட்டு அதையும் பார்க்கக்கூடாது. கிராஜுவிட்டி எப்படி சார் கால்குலேட் பண்ணுவாங்க? கிராஜுவிட்டி எவ்வாறு கால்குலேட் பண்ணப்படுகிறது என்றால், அவர் எத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்தாரோ ஒவ்வொரு ஆண்டுக்கும் அரை மாத ஊதியம். அதாவது 30 வருடங்கள் அவர் பணிபுரிந்தால்
15-30 மாதங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஆண்டுக்கு அரை மாதம் என்றால் 30 அரை மாதம் 15 மாத ஊதியம் அவருக்கு பணிக்கொடையாக வழங்கப்படும். அதில் அடிப்படை அகவிலைப்படி அனைத்து இரண்டுமே சேரும். இது அந்த காலத்தில் 3 லட்சமாக இருந்தது. பின்னர் அது 10 லட்சமாக 6வது ஊதியக்குழு உயர்த்தப்பட்டது. 7வது ஊதியக்குழுவில் அது மறுபடி 20 லட்சமாக உயர்த்தப்பட்டது. பின்னர் இப்பொழுது 25 லட்சமாக இன்றைய நாளில் இருக்கிறது. இது இந்த பழைய ஓய்வூதியத்தில் இருப்பவர்களுக்கும் உண்டு, இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம், அதாவது பங்களிப்பு ஓய்வூதியத்திலும் எல்லா இடங்களிலும் அளிக்கப்பட்டதான், மத்திய அரசும் அளித்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ எனவே இந்த கிராஜுவிட்டி என்பது உண்டு. குடும்ப நல ஓய்வூதியம் என்பது அதுவும் எல்லா பங்களிப்பு ஓய்வூதியத்தில் பழைய ஓய்வூதியத்தில் பணியாளர் இறக்க நேரடியில் அவர் குடும்பத்திற்கு அது கிடைக்கும். ஓகே, இதுதான் பழைய ஓய்வூதியத்தினுடைய முக்கியமான அம்சம். அதாவது அவருடைய கான்ட்ரிபியூஷன் கிடையாது, அரசனுடைய முழு பொறுப்பு என்பது தான். ஓகே சார், இதில் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்லேயோ அல்லது சிபிஎஸ்லேயோ யூபிஎஸ்லேயோ எம்ப்ளாயுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கா சார்? இப்போ இதுதான் ஒரு மாற்றம் வந்தது எப்போன்னா 2003-04 என்று சொல்லலாம். அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், அகில இந்திய அளவிலேயே 1990 எல்பிஜி என்று வந்தது, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அதற்கு முன்னால் தமிழகத்திலேயும் உயர்கல்வியில் அதனை புகுத்தி விட்டார்கள். இனிமேல் உதவி பெறும் கல்லூரிகள் கிடையாது, இனி நிதி அளிப்பு என்பதே கிடையாது என்ற ஒரு கான்செப்ட் வர ஆரம்பித்தது. 90 அது உறுதிப்படுத்தப்பட்டது நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில். இதுதான் தொடர்ந்து வரும்போது 1998-99 பிஜேபி அரசாண்ட காலத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கும்போது தான் ஒரு குழு அமைக்கப்பட்டு பங்களிப்பு ஓய்வூதியத்தை தொட பார்த்தார்கள். அதில் தான் பங்களிப்பு ஓய்வூதியம் என்ற ஒரு கான்செப்ட் உருவானது. அதனை அவர்கள் 2002 முடிவு செய்து 1/1/2004 மத்திய அரசு அமுல்படுத்துவதாக ஆணையை வெளியிட்டது. அதற்கு முன்னால் முந்திக் கொண்டு தமிழக அரசு அன்றைய நாள் 1/4/2003 அமுல்படுத்துவதாக ஆணையை வெளியிட்டுவிட்டது. அதில் அம்சங்கள் என்னவென்றால், ஒரு பணியாளர் தன்னுடைய ஊதியத்தில் அடிப்படை ஊதியம் அகவிலைப்படி சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் அவர் அடிப்படை ஊதியம், 5,000 ரூபாய் டிஏ என்றால் 15,000க்கு 10% 1,500 ரூபாய் அவருடைய ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டு வருங்கால வைப்பு நிதி கணக்குக்கு போகாது. அது தனியாக அவருக்கு அது வருங்கால வைப்பு நிதி என்ற கணக்கே கிடையாது அவர்களுக்கு. இதை முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் வருங்கால வைப்பு நிதி இருந்தது, இதில் வருங்கால வைப்பு நிதி என்பதே கிடையாது. இவர் செலுத்துவது அரசு எடுத்துக்கொள்ளும். அதற்கு முன்னால் அந்த திட்டத்தை பற்றி கூற வேண்டும். இது வரும்போது, இந்த பங்களிப்பு ஓய்வு திட்டம் வந்தபோது மத்திய அரசு என்ன கூறியது என்றால், ஒரு புதுமையாக ஒரு ஆணையத்தை உருவாக்கியது. அதாவது ஓய்வூதிய நிதி ஒழுங்கமைத்தல் மேம்படுத்தல் ஆணையம் என்று, PFRDA, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அந்த ஆணையம் தான் அதனை கவனித்துக் கொள்ளும். அதற்கு இந்த பணத்தங்களை செலுத்த வேண்டும். ஆனால் தமிழக அரசு அன்றைய நாள் 2003 சேர்ந்த பொழுது அவர்கள் இந்த பணத்தை அங்கே கட்டவும் இல்லை, இவர்களே வைத்துக் கொண்டார்கள். PFRDA தமிழ்நாடு கவர்மெண்ட் கையெழுத்து போடல, சேரவில்லை, அங்கே பணத்தை செலுத்தவும் இல்லை. அப்போதான் அந்த பணம் எங்க போகுது? அந்த பணம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இதனை LIC நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளார்கள். அப்புறம் ட்ரெஷரி பில்ஸ் என்று சொல்வார்கள், அதிலும் ஒரு 90% 90% LICயிலும் 10% ட்ரெஷரி பில்லிலும் இன்வெஸ்ட் செய்திருக்கிறார்கள். இந்த கணக்கை யார் மேற்பார்வையிட வேண்டும் என்றால், அக்கௌண்டன்ட் ஜெனரல், தமிழ்நாடு அக்கௌண்டன்ட் ஜெனரல் அவர்தான் அந்த கணக்கை பார்க்க வேண்டும். வேஜிஸ் ஆஃபீஸ் என்று சொல்கிறோமே அது. ஆனால் இவர்கள் செய்திருப்பது என்னவென்றால், இதனை இவர்களே தான் பணத்தை நிர்வாகம் பண்றது. கணக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் பணியாளருக்கு, இந்த கணக்கை ஆண்டுதோறும் கணக்கு சீட்டெல்லாம் கொடுக்க வேண்டும். அதுபோல் எல்லாம் கிடையாது, இது இவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள். இது ஒன்று. அப்புறம் இது அரசனுடைய நிதியும் சேர்க்க வேண்டும். இரண்டையும் சேர்த்து ஒரு பணியாளர் ஓய்வு பெறும் காலத்தில் 60% மொத்தமாக கொடுத்துவிட்டு 40% மார்க்கெட்டில், அதாவது பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதில் வரும் வருமானத்தை கொண்டு ஓய்வூதியம் நிர்ணயம் என்பதுதான் அதனுடைய கான்செப்ட். இதனால் புதிய பென்ஷன் ஸ்கீம் என்பது 1/4/2003 தமிழகத்திலும் 1/1/2004 பல்வேறு மாநிலங்களிலும் மத்திய அரசிலும் வந்த அந்த திட்டம். ஆனால் இதனை மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவே நடத்தினாலும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த 60% கொடுக்க வேண்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கு. இவர்கள் அங்கேயே சேராதனால் இந்த பணம் அப்படியே கொண்டு போய் நிதி இவர்கள் முதலீடு செய்து விட்டதனால் இந்த பணம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமலே இருந்தது. இப்பொழுதுதான் LIC இருக்கிறது என்று அரசே கூறியுள்ளது.
பட்ஜெட் அறிவிப்பில் 2022, 23, 24 தெரிய வந்தது. ஆனால் அவ்வாறு அவர்கள் முதலீடு செய்திருந்தால்தான் 60% கொடுத்துவிட்டு மிச்சம் மீதமுள்ள 40% வைத்து மார்க்கெட்டில் PFRDA வந்து இன்வெஸ்ட் பண்ணி பென்ஷனை கொடுக்கும் நேரடியாக. அதற்கு வாய்ப்பே இல்லாத காரணத்தினால், அதனால் வாய்ப்பு இல்லாத காரணத்தை என்ன செய்தார்கள் என்றால், இவர்கள் கட்டிய தொகை அரசு பங்களிக்க வேண்டிய 10% சேர்த்து 7% GPF வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை போட்டு வீட்டுக்கு போகும்போது கொடுத்துருவாங்க. அடுத்த மாதத்துலேருந்து அவருக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ ஒருத்தர் அதனால் அதில் அது மாதிரி ஓய்வு பெற்றவர்கள் யார், இறந்தவர்கள் எவ்வளோ பேர்னா 48,000 பேர் முதல்வருடைய அறிக்கையில் கூட இருக்குது. 48,000 பேர் 2003 இன்னைக்கு வரைக்கும் ஓய்வு, அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இறந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இறந்து போனவர்கள் அல்லது ஓய்வு பெற்றவர்கள் குடும்பத்துக்குலாம் எதுவுமே கிடைக்காது. குடும்பத்துக்கு எதுவுமே கிடையாது. இது மட்டும்தான். அவருடைய செட்டில்மெண்ட், அதாவது அந்த அவருடைய 10% அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு 25 லட்சம். எனக்கு தெரிந்த நண்பர் கூட ஒருத்தர் வாங்கினார். 2010 பணியில் சேர்ந்தார். போன வருடம் அவர் ஓய்வு பெற்றார். அவருக்கு வந்து 26 லட்சம் அவருடைய கணக்கு, அரசாங்கத்துடைய கணக்கு ஒரு 26 சேர்த்து 48 லட்சம் ப்ளஸ் ஒரு வட்டியோடு சேர்த்து எல்லாம் 48 லட்சம் அவருக்கு கிடைத்தது. இதனை 50 lakhs வச்சுக்கலாம். 50 lakhs வச்சுக்கலாம். அவர் கல்லூரி ஆசிரியர், அதுவும் இணை பேராசிரியர் இருந்தவர். ஆனால் நீங்கள் அடிப்படை ஊதியருக்கு போனால் இன்னும் குறைவாக இருக்கும். எனவே இதுபோல் இந்த நிதியை வந்து அவர்கள் முழுமையாக சரியாக நிர்வகிக்காத காரணத்தினால் அந்த தொகை அப்படியே கிடைக்கிறது. திரும்ப இப்போ கொடுத்து விட்டார்கள். அவர்களுக்கு இறக்கும் காலம் வரை அவர்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரத்திற்கு உண்டான வருமானமும் கிடையாது என்பதுதான் NPS என்பது. ஓகே. ஆனால் அதில் மற்ற மாநிலங்களில் எடுத்துக்கொண்டாலும் மத்திய அரசில் எடுத்துக்கொண்டாலும் ஏற்கனவே பழைய ஓய்வூதியத்தில் கூறினேன் அல்லவா, அதாவது பணிக்கொடை கிராஜுட்டி அது உண்டு. இது நாள் வரையில் ஓய்வு 2003க்கு பின் பணியில் சேர்ந்து ஓய்வு பெற்ற 48,000 பேருக்கோ அல்லது இப்போது இருக்கிறவர்களுக்கோ இப்பொழுது புது ஸ்கீம் வருகிறது. என்ன நிலை என்றால் பணிக்கொடை கிடையாது, கிராஜுட்டி கிடையவே கிடையாது, GPFம் கிடையாது, கிராஜுட்டியும் கிடையாது. ஆனால் மத்திய அரசு 2016 பிறகு 2021 சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து 2004 பணியில் சேர்ந்த அனைவருக்குமே அந்த பணிக்கொடை உண்டு என்று கூறி பணியில் இருக்கும் பழைய ஓய்வு திட்டத்தில் பெறுபவர்கள் பெறக்கூடிய தொகையான 25 லட்சமும் உண்டு என்று அரசாணை வெளிவந்து விட்டது. ஆனால் இங்கே அதுவும் கிடையாது. குடும்ப நல ஓய்வூதியம் என்பது அவருக்கே ஓய்வூதியம் கிடையாது. ஸோ குடும்ப நல ஓய்வூதியம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இதுதான் நியூ பென்ஷன் ஸ்கீம் அல்லது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் என்று பங்களிப்பு ஓய்வூதியம் என்பது. அதாவது CPS சொல்றீங்க. சரி, UPS எப்படி சார்? இது போன்ற இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் பல்வேறு குழப்பங்கள் இருந்து பல்வேறு மாநிலங்களும் மத்திய அரசு ஊழியர்களும் போராட்டங்கள் நடத்தி எதிர்த்து வந்ததனால் இதற்கு ஒரு வயா மீடியா கொண்டு வரும் வகையில்தான் மோடி அரசு UPS யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பதை கொண்டு வந்தது. அதிலும் 10% உண்டு, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 10% உண்டு, பணியாளருடைய கான்ட்ரிபியூஷன் 10% உண்டு. அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணாங்க. 10க்கு பதிலாக ஏற்கனவே 14 பண்ணியிருந்தாங்க. 18.5% அரசு செலுத்தும். இதை செய்துவிட்டு அந்த ஃபண்டை 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது 10% பணியாளர், 10% அரசு. இது சேர்ந்ததை ஒரு ஃபண்டாக வச்சுக்கிறாங்க, ஒரு கார்பஸ். ஓகே. இன்னும் மிச்சம் இருக்கிறது எது? அந்த அரசனுடைய 8.5 அது இன்னொரு கார்பஸ். இந்த 10 + 10 20% இருக்கு இல்லையா, அந்த இண்டிவிஜுவல் கார்பஸ் என்று பெயர். இந்த கார்பஸ்லேருந்து அவர் 40% வரைக்கும் வச்சுட்டு மிச்சம் 60 எடுத்துக்கொள்ளலாம். பென்ஷன் கையில் மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம். 40% எடுக்காமலே இருந்தால் அவருக்கு அஷ்யூர்டு பென்ஷன் 50% ஓய்வூதியத்தில் கிடைக்கும். எடுத்து விட்டால் அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக, அதாவது விகிதாச்சார அடிப்படையில் குறையும். அதாவது அவர் 30 லட்சம் எடுத்துட்டார் என்றால் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் இருக்கிற இடத்துல பாதி எடுத்துட்டார், பாதி தான் வரும், பென்ஷன் பாதி தான் வரும். இதுதான். அப்புறம் குறைந்த 25 ஆண்டுகள் இருந்தாலே முழு பென்ஷன் உண்டு. 10 ஆண்டுகள் முடித்திருந்தால் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் உண்டு. இதுதான் வந்து அதில் கொடுத்தது. அந்த மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உள்ள பண்ணுவோம். ரொம்ப 10% எம்ப்ளாயி போடுறாரு, 18.5% கவர்மெண்ட் போடுறாங்க. அதில் ஒரு 10 எடுத்துருங்க. 10 வந்து இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் வச்சுக்கிறாங்க. அந்த 8.5 எங்க போகுது? அந்த 8.5 தான் 2வது ஃபண்டு. அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை தான் வந்து
அந்த ஷார்ட்ஃபால் வருது இல்லையா, அதான் பென்ஷனுக்கு அதுக்கு உபயோகப்படுத்துவதற்காகத்தான் அந்த 8.5 மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் அதை கொடுக்குறாங்க. பங்குச்சந்தையில் போட்டு அதுலேருந்து கொடுக்குறாங்க. அது எதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறார்கள் என்றால், இவர் ஒருவேளை இந்த 60% 10+10 20 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 30 லட்சம் வச்சுங்க, இதையும் மார்க்கெட்டில் தான் போட போகிறாங்க. எப்படி போட போகிறாங்கன்னா ஆப்ஷன் தராங்க. இப்போ முதல்ல ஆப்ஷன் கிடையாது. இப்போ வந்து நீங்களே, அதாவது நம்ம பணியாளரே இதை வந்து ஒரு நல்ல ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி, அதுபோல் நல்ல பங்கு சந்தையில் உயர்தரமான ஒரு கம்பெனிகளில் முதலீடு செய்வது அஷ்யூர்டு ரிட்டர்ன் கிடைக்கும் என்பது, அவ்வாறு கிடைக்காமல் போகும் பட்சத்தில் அந்த கேப் வருது இல்லையா, அந்த கேப்பை சரி பண்ணுவதற்காகத்தான் அந்த 8.5 இரண்டாவது ஃபண்டையும் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க. அதில் மற்ற சில கால்குலேஷன் இருக்குது, அது ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம உள்ளே போக வேண்டாம். எனவே இதில் என்னவென்றால், உறுதியளிக்கப்பட்ட ஒரு 50% ஊதியத்திலிருந்து கொடுப்பது உண்டு. ஓகே சார். கிராஜுவிட்டி உண்டு. இது போக முக்கியமான இன்னொரு அம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு கிராஜுவிட்டி போக இன்னொரு மொத்த தொகை உண்டு. அது எவ்வளவென்றால், ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் 10ல் ஒரு பகுதி, அதாவது 10% வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் கணக்கு போட்டிங்கன்னா, 10 வருடம் இருந்திருந்தாருன்னா அவருக்கு வந்து அரை மாத கணக்கு எடுத்திங்கன்னா 30 இருந்தீங்கன்னா 60 அரை மாத சம்பளம், 10,000 ஊதியம்னு வச்சுக்கோங்க. 1/10 எடுத்திங்கனாக்கா 50,000 ஊதியம்னா 5,000 வரும். 30 ஆண்டு செலவு பண்ணியிருந்தாருன்னா 60 தரம் 3 லட்சம் ரூபா அவருக்கு தனியாக அதுவும் கிடைக்கும். ஓகே. அதுவும் இந்த என்பிஎஸ்ல கிடையாது, யூபிஎஸ்ல இதெல்லாம் தான் கொண்டு வந்து அவங்க பண்ணாங்க. ஆனாலும் அதற்கு வரவேற்பில்லை என்பதுதான் கணிப்பு. எவ்வளவோ பேர், மொத்தம் 12 லட்சம் பேர் ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்ற கேள்வி மத்திய அரசில். அது வேற எங்கும் வரவில்லை, அங்கு மட்டும்தான் இருக்கிறது. அதில் ஒரு 1.25 லட்சமோ 2 லட்சம் தான் சேர்ந்திருக்கிறார்கள், மற்றவர்களாம் என்பிஎஸ்ல இருக்கிறார்கள் என்றுதான் செய்தி. நீங்க சொல்றதை பார்க்கும்போது சிபிஎஸ்ஐ விட யூபிஎஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனா தெரியுற மாதிரி ஒரு சித்திரம் தெரியாது. இதை விட அது பெட்டர். ஓகே. அதாவது இது வந்து ஓபிஎஸ் இஸ் தி பெஸ்ட். ஓகே. என்பிஎஸ் என்பது வந்து உத்தரவாதமே கிடையாது. ஓகே. அது என்ன ஆகும் என்றே தெரியாது. அண்ட் அது போக தமிழகத்தில் அவர்கள் இன்னும் பிஎஃப்ஆர்டியில் சேரவில்லை. ஓய்வூதியம் உண்டா இல்லை, ஓய்வூதியமே கிடையாது. அதில் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்பதுதான் நிலை. எனவே அது பங்குச்சந்தை என்பதனால் அனைவருமே எதிர்த்தார்கள். அதனால் அதில் ஒன்றும் கிடையாது. இதில் ஒரு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக அவர்கள் 50% தருவேன், ரிட்டர்னில் வந்து குறைபாடு ஏற்பட்டால் அதனை நாங்கள் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று கூறியிருக்கிறார்கள் அல்லவா, அந்த டிஃப்ரென்ஸை. அதனால கொஞ்சம் பெட்டர் அது. ஆனாலும் மார்க்கெட்டில் போடுறதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால தான் அதையும் வந்து இது ரைட் சார். அதே போல் நம்ம இவ்வளோ விஷயம் நீங்கள் வந்து பழைய பென்ஷன் ஸ்கீம் சிபிஎஸ் யூபிஎஸ்ஸை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற டாப்ஸ்க்கு வர சார், அதாவது தமிழ்நாடு அஷூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து பென்ஷனை கால்குலேட் பண்ணுறாங்க? என்ன கேள்வினா, ஒரு அரசு ஊழியர் ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அவருடைய பேசிக் பேல பாதியை வந்து கொடுப்பதாக தான் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சார் சிக்கல் இருக்கு? சில பேர் வரவேற்கிறாங்க, ஜாக்டோ ஜியோலாம் வரவேற்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே இஷ்யூ போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த டாப்ஸில் என்ன சிக்கல் சார் இருக்கு? எப்படி அதான் பாதி சம்பளம் கொடுக்குறேங்கிறாங்க ஓய்வூதியத்தில், இதில் என்ன சிக்கல் இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். கேள்வி அருமையான கேள்வி. ஆனால் அதில் மேம்போக்காக பார்த்தால் 50% கொடுப்பது தெரிய வருகிறது. ஆமாம். ஆனால் உண்மையில் நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். இன்று யார் யாரெல்லாம் அதை வரவேற்றார்களோ அவர்கள் அனைவருமே அதை எதிர்க்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஜாக்டோ ஜியோவிலே எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே ஒத்துக்கொண்டு வந்து விட்டதனால் அவர்கள் நான் இப்போ அதனை விவரமாக கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு 5 அல்லது 6 கூறுகள் ஒத்துக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தலைமைச் செயலக ஊழியர் சங்கமாக இருந்தாலும் சரி, அது அங்கம் வகிக்கும் ஜாக்டோ ஜியோ அமைப்பாக இருந்தாலும் சரி, ஜாக்டோ ஜியோவும் அதற்கு கடிதத்தை முதலமைச்சரிடம் கொடுத்து இதனை சரி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். அது என்ன சார் 5-6 கூறுகள் என்ன சார்? அதான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னால் அவங்க என்ன சொல்லி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறமா அந்த என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி. இப்போ இவங்க வந்து எடுத்தெடுப்பில் வந்து 50% ஊதியத்தில் கொடுக்கப்படும் என்று கூறிவிட்டார்கள். அது கரெக்ட். அது வந்து அஷ்யூர்டுன்னு சொல்லிட்டாங்க. யூனிஃபைட் மாதிரி தான் அதுவும் ஆல்மோஸ்ட். அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கவர்மெண்ட் தரேன்னு சொன்னால் இதில் மொத்தமும் நாங்கள் அரசே பார்த்து கொள்ளும் அப்படின்னு ஒரு அஷ்யூரன்ஸோட ஓய்வு பெறும்போது அவர் பெற்ற ஊதியத்தில் பாதி, அதாவது அகவிலைப்படியெல்லாம் கிடையாது. அதில் ஒரு சிலருக்கு குழப்பம் உண்டு. ஏனென்றால் அதில் ஊதியம் என்று இருப்பதனால் அடிப்படை ஊதியமா என்ற சந்தேகங்களும் பலருக்கும் எழுகிறது. அடிப்படை ஊதியம் தான்
பென்ஷன் ஓய்வூதியம் என்று வரும்போது கணக்கீடுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். பேசிக் வேலை பாதி பேசிக் பே பாதி கொடுக்கிறார்கள். இப்பொழுது அதை கூறிவிட்டு என்ன ஒரு கருத்து நிலவுகிறது? பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து விட்டது போல ஒரு மாயை, ஒரு பிரமையை உருவாக்குகிறார்கள். ஓகே, அது கிடையாது. ஏனென்றால் ஏற்கனவே நாம் பார்த்தோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பணியாளருடைய கான்ட்ரிபியூஷனே கிடையாது. ஆமா, எதுவுமே அளிக்க மாட்டார். ஆனால் இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, அவர் வந்து பணியாளர் அவர் அந்த 10% தொடர்ந்து வழங்கி கொண்டே இருப்பார். அப்புறம் அரசு எவ்வளோட இதுக்கு வரைக்கும் என்ன இருந்தது, 10% என்பிஎஸ்ல வந்து அரசு ஈக்குவல் மேட்சிங் கான்ட்ரிபியூஷன் சொன்னாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் 50% அஷ்யூர்டு தரப்போகிறோம், மிச்சம் எவ்வளோ இருக்குது அரசு பார்த்துக்கொள்ளும் அப்படின்ட்டாங்க. அதனால அந்த ஃபண்டில் கொண்டு போய் 10% போடுவாங்களா அப்படின்றதும் தெரியவில்லை. ஓகே, இப்போ என்னாச்சுன்னா, இப்போ ஒரு பணியாளர் வந்து 20 வருஷம் 25 வருஷம் ஆகி இப்போ இருக்கார். இன்னைக்கு தேதிக்கு இப்போ 1/4/26 கொண்டு வராங்களோ, எப்போ கொண்டு வராங்களோ அந்த தேதியில் அவர் வந்து எவ்வளோ செலுத்தியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷம் போட்டிருந்தா அவர் ஒரு 30 லட்சம் 40 லட்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. ப்ளஸ் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அதை சேர்த்தீங்கன்னா அவர் கணக்கில் வந்து ஒரு 70-80 லட்சம் இருக்கும். அந்த 80 லட்சத்தை வைத்துக்கொண்டு ஒரு 7% நீங்கள் மார்க்கெட்டில் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டிங்கன்னா 80 லட்சத்துக்கு 5,60,000 ரூபாய் இல்லை 6 லட்சம் ரூபாய் வரும். 6 லட்சம் மொத்தமாக சொல்கிறீங்க, இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த 6 லட்சம் ரூபாயில் மாதக்கணக்கு இப்போ ஒரு பணியாளர் வந்து ஒரு 1.5 லட்சம் ஊதியம் பெறாருன்னா 75,000 தரேன்றாங்க. 75,000 × 12 போடுங்க, 9 லட்சம் வருஷத்துக்கு கிடைக்கும். ஆனால் வட்டியாக எடுத்து பார்த்தீங்கன்னா 80 லட்சம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே இருக்குது. அவருடையதும் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷனும் 80 lakhsக்கு போட்டிங்கன்னா 8 7 56 ஒரு 6 லட்சத்துக்கு அந்த வட்டியே இருக்குது. அதனால் புதுசாக என்ன கொடுத்துட்டாங்க? புதுசாக ஒன்றும் கொடுக்கலையே. இவர்களுடைய பணமே இவர்களுக்கு வர வேண்டிய வட்டியாகவே 5,60,000 இல்லை 6 லட்சமோ 90,000 9 லட்சம் போது 3 லட்சம் தான் புதுசாக கொடுக்குறாங்களே தவிர அவர்கள் வந்து 9 லட்சமும் பழைய ஓய்வூதியம் மாதிரி கிடையாது. அங்கே இவர்கள் கொடுத்த இப்போ அதனால் என்ன செய்ய வேண்டும், அதனால் என்ன குறை என்றால், இவர்கள் இனிமேல் வருங்காலத்தில் இந்த 10% பிடித்தம் இருக்கக்கூடாது. ஏற்கனவே அவர்கள் செலுத்திய தொகையினுடைய வட்டியை அவர்களுக்கே எப்படி கொடுக்க முடியும்? அதாவது எப்படி இருக்கிறது என்றால், அந்த காலத்தில் பழமொழி சொல்வார்கள், நீ அவல் கொண்டு வா, நான் அவல் கொண்டு வருகிறேன், நீ உமி கொண்டு ஊதி சாப்பிடலாம் என்பது போல. அரசு அவ்வாறு என்ரிச் பண்ணக்கூடாது. தன்னுடைய நிலைமையை கூட்டிக் கொள்வதற்காக அரசு வந்து இந்த பணியாளரிடத்தில் கை வைக்கக்கூடாது. இது அவ்வாறு தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இவர்களுடைய 10% வைத்து அவர்கள் அந்த 50 லட்சத்தை வைத்து எவ்வளவு வருகிறதோ வட்டி, அதனை அந்த 50% கொடுக்கிறேன் என்று சொல்கிற பென்ஷனில் கழித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான பென்ஷன் தெரியும். கோர் பென்ஷன் என்ன என்றால், இப்போ ஒரு 75,000 ஒருத்தருக்கு மாச பென்ஷன் வருது, இவரோட கணக்கில் வந்து ஒரு 20-30 லட்சம் இருக்குன்னாக்கா அதுக்கு வட்டியை போட்டிங்கன்னா ஒரு 25,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 75,000 பென்ஷன் இந்த 25 கழிச்சிட்டிங்கன்னா அவருக்கு உண்மையான பென்ஷன் 50,000 தான், நாட் 75,000. அந்த 25,000 இன்ட்ரெஸ்ட். இதே வந்து 75 ஓய்வூதியத்தை பழைய ஓய்வூதியத்தில் வாங்கிட்டு அது மொத்தமாக அவருக்கு பென்ஷன் தான். இதுதான் அந்த டிஃபரன்ஸ். காரணம், அவருடைய கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனுக்கு உண்டான வட்டியை வந்து பென்ஷன் சொல்கிறது தவறு. நான் ஏற்கனவே கூறினேன், பென்ஷன் என்றால் கொடுபடாத ஊதியம் என்று. எனவே இவ்வாறு கூறுவது அவர்களுடைய பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை கொடுக்காதது, பிடித்தம் இனிமேலும் செய்யப்போவேன் என்பது வந்து அது வந்து ஒரு பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு முற்றிலும் முரணானது. எனவே தான் இப்பொழுதுதான் இவர்கள் வெளியே வந்த பிறகு பார்த்து பலரும் எதிர்த்த போது இவர்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள், இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று. இன்னும் என்ன கேட்கிறார்கள், இதில் முக்கியமாக இன்னொரு அம்சம் அல்ல, 30 வருடங்கள் இருந்தால் பணிபுரிந்தால் முழுமையான ஓய்வூதியம் என்கிறார்கள். அதாவது ஒருவர் வந்து ஓய்வு பெருங்காலத்தில் 1 லட்சம் ரூபாய் ஊதியம் பெறுகிறார், அதில் பாதி 50,000 ரூபாய். எப்போ அவருக்கு 50,000 பென்ஷன் கிடைக்கும் என்றால் அவர் 30 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கணும். 30 ஆண்டுகள் பணிபுரியாமல் 20 ஆண்டு தான் பணிபுரிந்திருந்தார்னா 2/3, அதாவது 20/30, அதாவது 2/3 தான் அவருக்கு கிடைக்கும். இந்த 3/2 பங்கு, அதாவது 32,000 தான் பென்ஷன் கிடைக்கும், அவருக்கு 50,000 கிடைக்காது. இதை கொடுக்கல, இதை வந்து இதில் சொல்லப்படவே இல்லை. இப்போ வந்து வந்திருக்கிற டேப்ஸில் என்ன சொல்லியிருக்குன்னா, முழு ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அனைவருக்கும் 2 வருஷத்தில் ரிட்டையர் ஆனவங்களுக்கு சம்பளம் பணியில் சேர்ந்து 2 வருடங்கள் ஆனாலோ 5 வருடங்கள் ஆனாலோ 24 வருடங்கள் ஆனாலோ 25 வருடங்கள் ஆனாலோ எல்லாருக்கும் ஒரே குறைந்தபட்ச ஓய்வூதியம். அந்த குறைந்தபட்சன்றது 10,000 என்னன்னு தெரியாது, அது இன்னும் அறிவிக்கலை. இது எவ்வாறு நியாயம்? பங்களிப்பு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் எப்படின்னா 30 ஆண்டுகளுக்கு கம்மியாக இருந்தால் ப்ரொபோர்ஷனேட்,
ப்ரொபோஷனட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து பழைய பென்ஷன் திட்டம்னே சொல்லக்கூடாது. அண்ட் மோரோவர் பழைய பென்ஷன் திட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த தொகுத்து பெறுதல், தொகுப்பூதியம், அதாவது தொகுப்பூதியம் தொகுத்து பெறுதல், கம்யூட்டேஷன் என்பது அது ஒரு பெரிய தொகை கிடைக்கும். அந்த தொகையும் கிடைப்பதற்கு வழி இல்லை அதில். ஓகே. ஸோ தமிழ்நாடு நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த பழைய பென்ஷனுக்கு போகணும்னா அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி சுமையில சார் ஏற்படும். அதாவது எம்ப்ளாயி எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ண மாட்டாரு, முழுக்க அரசு தான் அந்த கான்ட்ரிபியூஷன். அதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது. அதான் வெல்ஃபேர் ஏற்கனவே கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த பணத்திலிருந்து அவர் கொடுப்பது எப்படி ஓய்வூதியம் என்று ஆகும்? ஓகே. அப்ப எதுக்காக அரசு இது அப்பொழுது எதற்காக இதனை வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் என்று சொல்ல வேண்டும்? பழைய ஓய்வூதிய திட்டம் என்றால் வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்டில் கொண்டு வரப்பட்டது. ஆமாம், பணியாளருடைய நலனுக்காக. அதைத்தான் நோக்கி நான் சென்றிருக்கிறேன் என்றால் அப்பொழுது நீங்கள் எதுவுமே அவரிடம் கேட்கக்கூடாது. அதுதானே முறை. 10% அப்ப நீங்க சொல்லாதீங்க, நீங்க இப்படி சொல்லுங்க, பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தான் வேறு வகையில் கொடுக்கிறேன் என்று. இது பழைய பென்ஷன் ஸ்கீமே கிடையாது, சொல்லக்கூடாது. அவ்வாறு சொல்வது தவறாகும். ஓகே. அப்புறம் கிராஜுவிட்டி உண்டுன்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா? இது வந்து ஒரு சரியான ஒரு கருத்தே அல்ல. அது காரணம் என்னவென்றால், நான் ஏற்கனவே கூறியபடி நியூ பென்ஷன் ஸ்கீம், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமில் கிராஜுவிட்டி உண்டு. ஓகே. தமிழ்நாட்டில் ஏன் கிடைக்காம போச்சு அவங்களுக்கெல்லாம்? இப்போ அவங்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா இவங்க அந்த பிஎஃப்ஆர்டியில் சேராதனால அந்த கேள்வியே எழலை. ஓகே. அனைத்து மாநிலங்களிலும் மத்திய அரசு அலுவலகங்களிலும் பணிபுரிந்தவர்களுக்கு கிராஜுவிட்டி என்பது ஒரு வருடத்திற்கு அரை மாத சம்பளம், 33 வருடங்களுக்கு 16 தடவை 16.5 டைம்ஸ் ஆஃப் த மந்த்லி பே இஸ் கிவன் அஸ் கிராஜுவிட்டி. அது இங்கே இல்லை. அது இப்போ மேக்ஸிமம் லிமிட்டும் இருக்குது 25 lakhs. இது 1/4/2004 1/1/2004 ரிட்டையர் ஆன அனைவருக்கும் அனைத்து மாநிலங்களிலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் உண்டு என்று ஆணை இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் கொடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையே எழவில்லை. இது ஒன்று. ஸோ இந்த கிராஜுவிட்டி என்பது அவ்வாறு புதிதாக வந்த ஒரு பென்ஷன் ஒரு திட்டம் என்பது தவறு. குடும்ப ஓய்வூதியம் 60% என்பதும் புதிதாக வந்தது என்பது தவறு. இதெல்லாம் விட்டு இவர்கள் கொடுக்க வேண்டியது இப்போ என்ன கேட்க வேண்டும், என்னென்னலாம் செய்ய வேண்டும், இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் சங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக சென்னை மாவட்டத்தில் வந்து நான் ஒரு செயலராக இருக்கேன். நானும் 35 வருஷம் அரசு உதயபுரம் கல்லூரி, ஏஎம்ஜன் கல்லூரியில் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றவர் தான், பென்ஷன் பெறக்கூடியவர் தான், கம்யூட்டேஷன் பெற்றவர் தான். எல்லா பென்ஷன் சங்கத்தில் ஈடுபாட்டு கொண்டதுனால எல்லா இதுவும் திட்டங்களை பற்றி தெரியும். எனவே அந்த அடிப்படையில் என்னுடைய கருத்தாக நான் கூற விளைவது என்னவென்றால், இந்த 10% எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் மாதம் கொடுப்பது நிறுத்தப்பட வேண்டும். ஓகே. இவ்வாறு பிடித்தம் செய்யப்பட்ட தொகை இதுநாள் வரையில் அவருடைய பணியில் சேர்ந்தது 2004, 5, 6 எப்போது வேண்டாலும் இருக்கலாம், 20 வருடமாக பிடித்த தொகை ஒரு 20, 25 எவ்வளவு சேர்ந்திருக்கிறதோ அதனை அவருடைய ஜிபிஎஃப் கணக்கில் ஓப்பன் செய்து அதில் போட வேண்டும். ஓகே. அது ஜிபிஎஃப் ரூல்ஸ் படி அவருக்கு வந்து அது முன்பணமாகவோ, பண்டிகை முன்பணமாகவோ, அல்லது கல்யாணத்துக்கோ வீடு கட்டவோ முன்பணமாக பெறுவது, அல்லது லோன் எடுத்துக்கலாம், லோன் எடுக்கலாம், அல்லது நிரந்தரமாக எடுக்கலாம். ஒரு இத்தனை வருஷம் சர்வீஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க நிரந்தரமாக எடுக்கலாம்னு ஒன்று, அதாவது பார்ட் ஃபைனல்னு சொல்லுவாங்க, அதுபோல் எடுக்கலாம். அந்த வசதியை அவர்களுக்கு பண்ணித்தர வேண்டும். அப்புறம் அந்த மினிமம் பென்ஷன் வந்து இப்போ இருக்கிறது அடிப்படை என்னன்னாக்கா, பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வருஷம் இருந்தால், 10 வருஷத்துக்கு கம்மி இருந்தால் கிடையாது, 10 வருஷம் இருந்தால் மினிமம் பென்ஷன் உண்டு. அதாவது இப்போ மினிமம் பென்ஷன்னா 10 வருஷம் ஆயிடுச்சு, 10/30 1/3 ஆஃப் பே லாஸ்ட் ட்ரா உண்டு. 15 வருஷமாக இருந்தால் 15/30 பாதி. 20 இயர்ஸ் பண்ணி முடிஞ்சாங்கன்னா 2/3 20/30 இது உண்டு. அது இதில் கூறப்படவில்லை. எனவே அந்த விகிதாச்சார அடிப்படையில் 30 வருடங்கள் பணிபுரியாத அனைவருக்கும் விகிதாச்சார அடிப்படையில் வழங்க வேண்டும். 10 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவர்களுக்கும் ஓய்வூதியம் மினிமம் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். கம்யூட்டேஷன் என்ப தொகுத்து பெறும் வசதியை இதில் கொடுக்க வேண்டும். அதே போல் கிராஜுவிட்டி. அப்புறம் இது போக இந்த 1/10 வந்து யூனிஃபைடு பென்ஷன், இதே விட்டுறாங்கன்னு தெரில. அதில் ஒரு வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு 1/10 கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு மொத்த தொகை லம்சம் பேமெண்ட் கிராஜுவிட்டி போக அதையும் கொடுக்கணும் என்பது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற அந்த 1/10 ஃபார் எவ்ரி இயர் ஆஃப் கம்ப்ளீட்டட் சர்வீஸ் அதுவும் கொடுக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேலே ரிட்டையர் ஆகி போயிட்டாங்கல்ல, இப்போ 50,000 பேர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போ வாழ்வாதாரம் எல்லாம் இருக்காங்க, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகும், இப்போ 1/1/2026 ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா
டிசம்பர் மாதம் பென்ஷன் வாங்கின ரிட்டையர் ஆனவருக்கு வந்து அவர் 30 லட்சம் 40 லட்சம் கையில் வாங்கியிருப்பார். இவருக்கு வந்து பென்ஷன் வரப்போகுது. என்ன ஒரு 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 சமமற்ற தன்மை இருக்கிறது. இது எவ்வாறு இது பண்ண முடியும்? அவருக்கு நாங்கள் மொத்தத்தை கொடுத்துட்டோன்னா திருப்பி வாங்கி எடுத்துருங்க, கொடுக்காதவங்களுக்கு திருப்பி எடுத்துருங்க, அவங்களுக்கு ஒரு மினிமம் பென்ஷனை கொடுக்கணும். அண்டு இதில் என்னென்னா ஒரு 4-5 மாநிலங்கள், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பஞ்சாப், ராஜஸ்தான், இதில் எல்லாம் வந்து ஒரு சமயத்தில் இவங்க இந்த 4 அரசாங்கமும் வந்து காங்கிரஸாக இருந்தது. அப்போ இருக்கிற காலத்தில், இப்போ மாறி போச்சுன்னு வச்சுங்களேன், பஞ்சாபில் கூட இப்போது மாறி போச்சு, ஆம் ஆத்மி வந்துருச்சு. ஜார்க்கண்ட்லேயே கூட இவங்க வந்துட்டாங்க, பிஜேபியும் ரூல் பண்ணுது. இவங்க இருக்கும்போது 21-22 எலெக்ஷனுக்கு முன்னால் போன இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியதுக்கு முன்னால் இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி 21 சொல்லிச்சோ அதுபோல் இவங்களும் சொல்லி செஞ்சுட்டாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் செஞ்சுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. அதை வந்து ஓய்வூதிய என்பிஎஸ்லேருந்து ஓபிஎஸ்க்கு போயிட்டாங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் போயிட்டாங்க. ஆனால் அங்கேயும் பாருங்க, இதில் வந்து ஒரு சின்ன ஒரு அரசியலும் இருக்குது, அதை மட்டும் சொல்லி தான் ஆகணும். இதெல்லாம் காங்கிரஸ் ஆளும் அரசாங்கம்னு சொல்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அது புதிய ஓய்வு திட்டத்தில் ஓபிஎஸ்க்கு போகும்போது பணம் தேவைப்படுது இல்லையா, இவங்க எல்லாத்தையும் அங்கே கட்டியிருக்காங்க. ஒரு 35,000 கோடி அப்படின்னு கட்டியிருக்காங்க. அந்த கோடியை வந்து தரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் உள்ளே வரத்துக்கு தான் வழி இருக்குது, ஒன்வே டிராஃபிக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு பிஎஃப்ஆர்டிஏல இடமே இல்லைன்னு சொல்லி அதை தராமல் டிலே பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த மாநிலங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறன என்பதுதான் உண்மை. அண்டு சில அரசாணையே எங்கிடம் இருக்கிறது. சத்தீஸ்கர், பஞ்சாப்லாம் இந்த அமௌண்ட் அப்படியே தூக்கி அவங்க ஜிபிஎஃப்ல போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ எனவே இது வந்து புதிதாக நாங்கள் இவங்க பணியாளர்கள் கேட்கவில்லை. மற்ற மாநிலங்கள் எவ்வாறு எவ்வாறு புதிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு மாறினார்களோ, அதாவது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பஞ்சாப், ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த 5 மாநிலங்களில் என்ன நடைமுறை இருக்கிறதோ அந்த அரசாணையை அரசு பெற்று அந்த அடிப்படையிலேயே இந்த ஊழியர்களுக்கு வழங்கினால் அதுவே இவர்கள் மக்களுக்கு செய்யும், அரசாங்க ஊழியர்களுக்கு செய்யும் ஒரு பெரிய ஒரு நன்மையாக இருக்கும். அனைத்துக்கும் மேலாக அனைவரும் கூறி வருவது என்னவென்றால், 21 எலெக்ஷன் போது 2021 309வது ஒரு ஷரத்தாக அவர்கள் கூறியது பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம், இதை நிறுத்தி விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அது 21 பதவியில் வந்தவுடனே செய்திருந்தால் இப்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த குறைகளையாவது நிவர்த்தி செய்வதற்கு கால அவகாசம் இருந்திருக்கும். இப்பொழுது இருப்பதோ 1 மாதமோ 2 மாதமோ. இப்பொழுது இவர்கள் எல்லாம் இதனை சரி செய்ய வேண்டும், அதனை சரி செய்ய வேண்டும் என்று நான் கூட இப்போ 6 பாயிண்ட் கூறினேன். இதெல்லாம் சரி செய்வது எங்க நேர காலமே கிடையாது. எனவே மொத்தத்தில் மக்கள் எம்ப்ளாயீஸ் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் உண்மையிலேயே துவண்டு போயிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் 50% கிடைக்கும் என்பது ஒன்றுதான் அதில் ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷனை தவிர மற்றபடி நிறைய குறைபாடுகள் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி டிஏபிஎஸ் தமிழ்நாடு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை ஒரு பெரிய ஏமாற்றம் நம்ம எடுத்துக்கலாம். அரசு ஏமாற்றினாங்கன்னு சொல்ல மாட்டோம், அவங்க வந்து இதுதான் ஸ்கீம்னு கொடுத்துருக்காங்க, நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல, ஏமாந்துட்டோம். ஓகே சார், இப்படிதான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, அவங்க முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு 3ஆம் தேதி பண்ணுறதுக்கு முன்னாடி 2ஆம் தேதி அமைச்சர் குழுவை சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றாங்க, அமைச்சர் குழு என்ன சொன்னாங்க, நல்ல அறிவிப்பு நாளைக்கு வரும்னு சொல்றாங்க. நல்ல அறிவிப்புன்னு என்னன்னு கேட்ட உடனே எப்படி நாங்களே சொல்லிட்டா முதலமைச்சர் அறிவிப்புக்கு இடமே இல்லாமல் போயிடும், நாளைக்கு பார்க்க போறீங்க சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஜாக்டோலே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பேட்டியில் நல்ல அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க. எனவே நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் நல்ல அறிவிப்பை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதே பழைய ஓய்வூதிய திட்டம் தான். எனவே அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் கண்டிப்பாக முதல்வர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம்னு சொல்லி அவங்க அடுத்த நாளைக்கு போகும்போது கூட அவருக்கு ஷால்லாம் கூட போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. வாங்கின பிறகு தான் தெரியுது இவ்வளோ அதில் பாதகம் இருக்குதுன்னு. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதில் வந்து சில மற்றவர்களாம் நிறைய பேர் குறை சொல்கிறாங்க, போனாங்க அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னா அப்படிலாம் எடுத்துக்கொள்ள முடியாது. சங்கங்கள் அவ்வாறு கிடையாது. 32 பேர் மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார்கள். அவர்கள் 10 லட்சம் அரசு ஊழியர்களுடைய பிரதிநிதிகள் ஆவார்கள். அவ்வாறு வந்து அவர்கள் வந்து மற்ற அரசு பணியாளர்களை ஏமாற்றுவதற்கு என்றால் அவர்களுடைய குறிக்கோளும் கிடையாது, எண்ணமும் எந்த ஒரு சங்கவாதிக்கும் இருக்காது. எனவே அவ்வாறு குறை சொல்வதால் நிறுத்தி கொண்டு இதனை எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை நோக்கி அனைத்து பணியாளர்களும் அவர்களுடைய சங்கத்தில் பேசி சங்கங்களும் இதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதுவே என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அதாவது பழைய பென்ஷன் ஸ்கீமில் ஆரம்பித்து தற்போதைய டிஏபிஎஸ் வரைக்கும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க.
பழைய பென்ஷன் ஸ்கீம், அதே போல் டிஏபிஎஸ், யூபிஎஸ், சிபிஎஸ்ன்னு உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க சார். அதாவது பழைய பென்ஷன் ஸ்கீம் தான் வந்து அரசாங்கம் கொண்டு வரணும், அதே போல் 6-5 விஷயங்களை வந்து இன்னும் மாடிஃபை பண்ணும் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த நிச்சயம் இதை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது. பிரச்சனையை பற்றி விலாவாரியாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி ப்ரொஃபஸர். ரொம்ப நன்றி.